வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ராஜநிலை எண்களும் மனிதனின் மன எண்ணங்களும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ராஜநிலையின் மூலமாக நம்பர்களை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த எண்கள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்றத தான் நம்ம எடுக்கணும். அதாவது பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நாம் எடுத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இது எதுலெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கும் நம்மளுடைய ஆதார் முதற்கொண்டு நம்மளுக்கு இந்த எண்கள் தான் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய ஆதார் கார்டையே நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கும் முதல்ல போய் நம்மளுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதில் வரக்கூடிய ஓடிபி நம்பர் கேட்டு அதை எடுத்து தான் நம்மளுடைய ஆதார் அந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போக முடியும். இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த எண்கள் நம்மளை எந்த மாதிரி வேலை செய்யுது, இந்த எண்கள் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை வேலை செய்ய வைக்குது, அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அது தீய விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ இந்த எண்கள் நம்ம நல்ல எண்களை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இது நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம ஆய்வு செய்து நம்ம கிரக நிலைகளை நாம் ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்ம நம்பர்களை எடுக்கிறோம். அப்போ இந்த நம்பர்களை எடுக்கிறது மட்டும் பெருசல்ல. இந்த நம்பர்களை நாம் எடுத்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வாங்குறீங்க, வாங்கிக்கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுக்கிட்டால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த எண்களை நம் மனசளவில் நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம முதல்ல நினைக்கணும். அதன் பிறகு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த எண்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதாவது விலை குறைவாக நம்ம செய்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ இவ்வளோதானா, இது கிடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு. எவ்வளவு கொடுத்து வாங்குகிறோன்றது பெருசல்ல, சரிங்களா? அந்த எண்கள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நமக்கு நல்ல விஷயங்களாக நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களும் மிக அருமையான எண்களாகத்தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த எண்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தவங்க வாங்குகிறாங்க, நம்பர் வாங்குகிறாங்க. வாங்கும்போது சார் எல்லாத்துலேயுமே நான் மாற்றினேன் சார் அப்படின்னு வாங்குகிறாங்க. வாங்கின பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கும் அவங்க வாட்ஸ்அப்பில் கூட அவங்களால மாற்ற முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. கேட்டதுக்கு பிறகு ஏதோ ஒரு அதாவது காரணங்களை சொல்லி அவாய்ட் பண்ணுறது தவறு. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனதளவில் நீங்கள் முதல்ல ஏற்று இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல நம்ம கொண்டு வரணும். இந்த ஃபோன் நம்பரில் மட்டுமா எல்லாமே தலையெழுத்து மாறிடுமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது விதி கொடுப்பனை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மழை விழுகுது அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமா, அதுக்கு நம்ம ஒரு கொடை ஒன்று பிடிச்சி தான் நம்ம வெளியே போயிட்டு வர்றோம். அப்போ அது மாதிரி தான் நம்மளுக்கு விதி கொடுப்பனை என்ன தான் இருந்தாலும் நம்ம மதியாக நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல முறையாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்போ நமக்கு வரக்கூடிய தீவினைகளை நம்ம கொடையாக பயன்படுத்தி அதை கொஞ்சம் தடுத்து நம்மளுடைய நல்ல விஷயங்களை நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், சரிங்களா? அப்படித்தான் நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு காலில் செருப்பு போட்டுட்டு போகிறோம். அந்த செருப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது பாதுகாப்பாக நம்மளுக்கு காலில் எந்த ஒரு முள்ளும் குத்தாதவாறு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அது மாதிரி தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த மூளை அப்படின்ற ஒரு விஷயம், அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை எந்தெந்த இதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நாம் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேடி வரும், நம்மளும் நல்ல விஷயங்களை நோக்கி போவோம். அப்போ இந்த ஃபோன் நம்பர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் மட்டும் அல்ல, பாஸ்வேர்டு எண்கள், அடுத்து வண்டி எண்கள், அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய ராஜநிலை, அந்த
அளவுகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது மட்டும்தானா? இது மட்டும் அல்ல. அதற்கு அடுத்ததாக வீட்டுக்குள்ளே என்ன கலர்கள் அடித்திருக்கிறீர்கள் என்பதை வைத்து உங்களுக்கு பலன்கள் மாறும். அப்போ வீட்டில் அதாவது வீட்டில் வந்து நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் இது வாடகை வீடுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அனைவருக்குமே ஒன்று. நம்ம அந்த இடத்துல தான் நம்ம வசிக்கிறோம். அப்போ வசிக்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கலர்களும் அங்கே வேலை செய்யும். என்ன சார் புதுசாக வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவசியம் அங்கே இருக்கக்கூடிய கலர்கள் அவசியமாக உங்களுக்கு வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் வீட்டில் எல்லாருக்குமே எல்லா ரோலிங், அதாவது 4 மூலையிலையுமே 4 செவத்துலேயுமே நீங்கள் வந்து வெள்ளை கலர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கும், அடித்து ஒரு 5 வருடங்கள் நீங்கள் அதையே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கும், அவசியம் கண் பிரச்சனை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்காவது கண் பிரச்சனை இருந்தே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து உட்புகுந்து அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அகற்றி நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும்போது அந்த எண்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். எல்லாருமே அவசரப்படுறாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபோன் நம்பர் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கும் 1 வாரம் 10 நாள்லேயே எங்களுக்கு மாற்றம் தெரியலைங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது தவறு. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து அதை நம்ம வந்து மனசளவில் ஏற்றுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்றம் தெரியும். உடனே வந்து அப்படியே பல்ட்டி அடித்து நம்மளுக்கு இப்படி இருந்தது அப்படியெல்லாம் மாறவே மாறாது. அதாவது இங்கே வந்து நம்ம வந்து சர்க்கஸோ அல்லது மாயாஜாலமோ எதுவுமே நம்ம பண்ணலை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வேலை செய்யுதா அப்படின்னாக்கும் சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உங்களுக்கு வேலை செஞ்சு 3 மாத கால அளவில் நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினீங்கன்னாக்கும் கண்டிப்பாக அவசியம் 100% உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு அடித்து சொல்லலாம். இப்படி தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே மாற்றி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அப்போ மாற்றி கொடுத்த எல்லாத்துக்குமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க 100% அவங்க வந்து நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணாங்கனாக்கும் அவசியம் அவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து கீழே மட்டும் நம்ம வரமாட்டோம். எந்த காரணத்தை நம்ம வந்து முதல்ல இருந்ததை விட நம்ம கீழே இறங்க மாட்டோம். முதல்ல இருந்ததை விட ஒரு படி நம்ம மேலே ஏறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழலை நம்மளை உருவாக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் முதல்ல நம்மளுடைய மன எண்ணங்களை நம்ம வந்து மாற்றணும். அதாவது இந்த எண்ணை நாம் பயன்படுத்தும் போது நம்மளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் அப்படின்ற மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி இந்த எண்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.